தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் பங்கேற்க வந்த இந்து அமைப்பினரை போலீசார் கைது செய்துள்ளனர். 16 கால் மண்டபம் அருகே போராட்டத்தில் ஈடுபட இருந்த இந்து அமைப்பினரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் பங்கேற்க வந்த இந்து அமைப்பினரை போலீசார் கைது செய்துள்ளனர். காவல்துறையினர் கைது நடவடிக்கையை கண்டித்து இந்து அமைப்பினர் முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் பங்கேற்க வந்த இந்து அமைப்பினரை போலீசார் கைது செய்துள்ளனர். 16 கால் மண்டபம் அருகே போராட்டத்தில் ஈடுபட வந்தபோது இந்து அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவினா, மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளை காவல்துறையினர் இன்று காலை மற்றும் நேற்று இரவு முதலே அதன் முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்களை காவல்துறையினர் வீட்டு காவலிலும் அதேபோல் போராட்டத்தில் ஈடுபட முயல வரவுகளை திருப்பரங்குன்றம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையானது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் சோதனைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை கடந்து திருப்பரங்குன்றம் 16 கால் கோவிலில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 16 கால் மண்டபம் அருகே போராட்டத்தில் ஈடுபட வந்த ஒருவரை இந்து அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மதனகோபால் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதேபோல் அவரை கைது செய்ய முற்பட்ட போது அரசுக்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பியதால் இந்த சர்ச்சையானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முனிக்கலை பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசரும் அவருடன் வந்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பை மீறி, காவல்துறையினர் தடுப்புகளை மீறி இந்த போராட்டத்தில் ஈடுபட முயலக்கூடிய இந்து அமைப்பினரை தொடர்ச்சியாக காவல்துறையினரை கைது செய்து வரக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.